இந்த நார்த்து காயை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க ஊறுகாயை பயன்படுத்துறதுக்கு. ஒரு பண்ணை தோட்டம் வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு செடி வைக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் நாவல், வெள்ளை நாவல். இந்த வெள்ளை நாவல்னு சொன்னோன்னே புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வெள்ளை நாவலும் கருப்பு நாவலும் ஒரே மாதிரி தான் பக்கத்தில் வச்சு அப்படியே மேலே ஏற்றி விட்டு தொங்க விடுற மாதிரி ஒரு வலைய ரிங்கி வச்சுட்டிங்கன்னா அப்படியே காய்ச்சி தொங்கும். நீங்கள் மாடி தோட்டத்தில் இதை வளர்க்கலாம். இதை பராமரிக்கிறது எப்படின்னா தண்ணி கம்மியாக விடணும். இது ஒரு கள்ளி வகைங்கிறதுனால தண்ணி அதிகமாக சாப்பிடாது. இந்த தாய்லாந்து கொய்யாவை பொறுத்த வரைக்கும் காய்கள் செடியிலே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, பாருங்கள் பெரிய பெரிய காயாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த காயை அலோவ் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன்னு கேட்டால் இது ஒரு 2 வருஷம் வளர்ந்த செடி கவரில். இது வணக்கம். சென்னை கூடுவாஞ்சியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரிக்கு ஆகஸ்ட் மாதம் அதாவது ஃபர்ஸ்ட் வீக் வந்திருக்கக்கூடிய செடிகளை பார்க்கலாம். இதில் வந்து பெரிய செடிகள் சின்ன செடிகள் எல்லாமே கலந்து வந்திருக்கு. பழச்செடிகள் அதிகமாக வந்திருக்கு. பழச்செடிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ இறக்கிட்டு இருக்கிறது வந்து இமாம் பசந்த். இந்த இமாம் பசந்த் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கவரு, ஒரு காய்ச்ச மரம் தான் இதெல்லாமே. அதாவது ஒரு 4 வருஷத்து மரம். இப்போ இந்த கவரில் பார்க்கும்போது 4 வருஷம் மரம் மாதிரி உங்களுக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியும். ஒரு 10 அடிக்கு மேலே உயரம் இருக்குது. இந்த மாதிரி செடிகளை பெரும்பாலும் வீடுகள்லேயோ இல்லைன்னா பண்ணை வீடுகள்லேயோ வளர்க்குறவங்க பெரிய செடிகளை வளர்க்க விரும்புகிறாங்க. ஏன்னா சின்ன செடிகளை வளர்க்கும்போது அது பராமரிப்பு செலவு கணக்கு பண்ணும்போது இதனுடைய செலவையும் கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட இதுதான் லாபமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. விவசாயிகளாக இருந்தால் விவசாயிகள் அவங்க தோட்டங்களை நடும்போது பார்த்திங்கன்னா விவசாயிகளே பராமரிப்பாங்க. இப்போ பண்ணை வீடுகளாக இருந்தால் அவங்க வந்து ஒரு நம்ம ஆட்களை வச்சு அதை பராமரிக்கும் போது அதாவது போயிட்டு வர செலவு இதெல்லாம் பார்க்கும்போது இது லாபமாக தெரிகிறதுனால நிறைய கஸ்டமர் இதுமாதிரி பெரிய செடிகளாக இப்போ வளர்க்க விரும்புகிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த இமாம் பசந்தை குறிப்பிட்டு கேட்க காரணம் என்னென்னா, ஒரு முறை பழம் சாப்பிட்டவங்க அடுத்து நம்ம எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவு ஒரு ருசியாக இருக்கிறதுனால இந்த இமாம் பசந்தை பெரிய செடிகளாக மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த மாதிரி செடிகளை இப்போ நாங்கள் அன்லோட் பண்ணும்போதே உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா, இது நம்மளும் வைக்கணும், இது என்ன ரேட் அப்படின்னு கேட்க தோணும். இப்போ இந்த மாரகத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய டைப் ஆஃப் இருக்குது. அதாவது ஒரு 8 10 3 கிலோ வெயிட் உள்ள செடியிலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 100-150 கிலோ வெயிட் உள்ள செடிகளை சேல் பண்ணுறோம். இதுக்கு ஒன்று நம்ம இறக்கும் போதே செடிகளோட ரேட்டை சொல்ல முடியாது. நீங்கள் ரேட் தெரியணுன்னா நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு குறிப்பிட்டு இந்த செடியை மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்குள்ளே ரேட்டுகளை சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பங்கனப்பள்ளி. இந்த பங்கனப்பள்ளி பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கக்கூடியது. எல்லா வீடுகள்லேயுமே மாம்பழம்னு ஒரு செடி இருந்தால் அந்த மாமரத்தில் முக்கியமாக இருக்க வேண்டிய செடி இது. ஏன்னா நிறையா காய்க்கும், நல்ல ருசியாகவும் இருக்கும். இப்போ சில பழங்கள் நிறைய காய்க்கிற பழங்கள் வந்து ருசி இல்லாமல் கூட இருக்கும். இது எல்லாராலும் விரும்பக்கூடிய ஒரு ரகமாக இருக்கும். இந்த மாஞ்செடிகளை பொறுத்த வரைக்கும் மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். எங்கே வளர்த்தாலுமே நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கவாத்து பண்ணி வளர்த்தோன்னா நிறைய காய்க்கிற தன்மையோடு இருக்கும். இது எல்லாமே ஒரு 7 அடி ஹைட் இருக்க மாதிரி இருக்குது. எல்லாமே வர சீசனில் காய்க்கக்கூடிய செடிகள். அடுத்து நம்ம பார்க்குறது ஒயிட் நாவல், வெள்ளை நாவல். இந்த வெள்ளை நாவல்னு சொன்னோன்னே புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இல்லை புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். வெள்ளை நாவலும் கருப்பு நாவலும் ஒரே மாதிரி தான், எல்லாமே இயற்கையானது தான், மரபணு மாற்றம் பண்ணது கிடையாது. இதை வந்து மாடி தோட்டத்தில் எளிமையாக பராமரிக்கலாம். பொதுவாக இது வந்து பெரிய பராமரிப்பு இதுக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஒரு காட்டு செடி மாதிரி தான் நாவல்லாம். இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் வளர்க்கும்போது சின்ன சின்ன இலையில ஓட்டைகள்லாம் வரும். இந்த வந்திருக்கு இல்லையா, இது மாதிரி இருக்கும். பொதுவாக நாவல் அப்புறம் வாட்டர் ஆப்பிள் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சிகள் சாப்பிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் வர்றது இயற்கை. இதை வந்து இதுக்காக நம்ம ரொம்ப சிரமப்பட்டு மனவேதனைப்பட்டு அதுக்காக பூச்சி மருந்துகள் தெளிக்க தேவையில்லை. இது இயற்கையாக வந்து மாறிடும். இதனால் எதுக்கும் நமக்கு மகசூல் இழப்பு வரப்போகிறதில்ல. ஏன்னா இந்த டைமில் நம்ம காய்க்க போகிறதில்ல, இது தானாகவே மாறிடும். நீங்கள் விருப்பப்பட்டால் வேணால் அதுக்கு பூச்சி வெட்டிகள் ஏதாவது பயன்படுத்தலாம். மற்றபடி இது பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த வெள்ளை நாவல் பழத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கருப்பு நாவல் மாதிரி தான் மருத்துவ குணம் நிறைஞ்சது. முழுமையான மருத்துவ குணம் வேணும்னா நம்ம அந்த விதையோடு சேர்த்து சாப்பிடணும். வெள்ளை நாவலை பொறுத்த வரைக்கும் விதையோடு சேர்த்து சாப்பிட்டா கூட நிறைய ருசியாக தான் இருக்கும். துவர்ப்புத்தன்மை கருப்பு நாவல் மாதிரி தான் துவர்ப்புத்தன்மையும் இருக்கும். எல்லா மருத்துவ குணங்களும் நிறைஞ்சது. இது ஒரு பாரம்பரிய ரகம், நம்ம நாட்டில் ரொம்ப வருஷ காலமாக இருக்கக்கூடிய ஒரு ரகம் தான். அடுத்து நம்ம பார்க்குறது நார்த்தை. இந்த நார்த்து காயை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க ஊறுகாயை பயன்படுத்துறதுக்கு. ஒரு பண்ணை தோட்டம் வைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடங்களில் ஒரு செடி வைக்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. இப்போ பண்ணை தோட்டம் அமைக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இப்போ மக்கள் மத்தியில் பரவலாக வந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே அவங்க வசதியை பொறுத்து 10 சென்ட் 20 சென்ட் வாங்கி அவங்கவுங்களுக்கு ஒரு தோட்டமாக அமைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தோட்டங்களில் இதை நடவு பண்ணலாம். மாடி தோட்டத்தில் வச்சு கூட இதை காய்க்க வைக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குறது நிழல் தரும் மரம். இது வந்து பெல்டா மரம், அதாவது மஞ்சள் கொண்டைம்பாங்க. இது பூக்கள் வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கும். மே மாதத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பிளேமா பார்ஸ் செடியில் எப்படி சிவப்பு கலரில் பூக்கள் இருக்குமோ அதேமாதிரி மஞ்சள் கலரில் ஃபுல்லாகவே பூ இருக்கும். ஒரு எவர் கிரீன் சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஏன்னா எப்போவுமே அடர்த்தியாக இலைகள் இருக்கும்.
இந்த பிளேமா ஃபாரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமயத்தில் ஒரு டைமில் வந்து பூ தான் இருக்கும், இலை இருக்காது. இதில் அப்படி இல்லை, எப்போவுமே இலை இருக்கும். அந்தமாதிரி ஒரு நல்ல ஒரு வெரைட்டி. நம்ம பார்க்குறது இமாம்பசந்த் செடி. இமாம்பசந்த் செடியில் இது சின்ன செடி, ஒரு 3 அடி ஹைட் இருக்க மாதிரி உள்ள செடி. இது வந்து நம்ம அடர் நடவு முறைக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப எளிமையான பராமரிப்பில் பண்ணலாம். இது நட்டு ஒரு 6 மாதம் அந்த மாதிரி ஆகும்போது ஓரளவு வளர்ந்துடும். இன்னும் ஒரு 3 அடி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பாக இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இப்போ கட் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் வளரணும், அதனால் கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 அடி வச்சு நம்ம கட் பண்ணோன்னா இதுலேருந்து பிரான்ச்சஸ் வரும். அதுமாதிரி அடர் நடவு முறையில் நடுறதுக்கு ஏற்ற ரகம் இது. இதனுடைய பழங்கள் எப்போவுமே நிரந்தரமாக ஒரு மார்க்கெட் இருக்குது. குறைஞ்சது 200 ரூபா ரேட்டில் விற்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் விவசாயிகள் எல்லாருமே இதை அதிகமாக ஒரு கமர்ஷியல் கிராப்பாக இதை பயன்படுத்துகிறோம். அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்வீட் டேமரின், அதாவது இனிப்பு புளி. இது பார்த்திங்கன்னா ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இது தாய்லாந்து வெரைட்டினாலும் நம்ம ஊரில் இந்த வெரைட்டி தான். நீங்கள் சின்ன வயசில் இதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த பழங்களையும் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர். அதுமாதிரி யாராவது சாப்பிட்ருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சாப்பிட்ருக்கேன். அது ஏன்னா சில நம்ம கிராமங்களில் பார்த்திங்கன்னா சில வீடுகளில் இருக்க புளி வந்து புளிப்புத்தன்மை இல்லாமல் இனிப்புத்தன்மையாக இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டி தான் இது. இது வந்து கவாத்து பண்ணி வளர்த்தோன்னா நம்ம மாடியில் கூட வளர்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பான வெரைட்டி. தரையில் வச்சோன்னா நல்லா வளர்ந்து நிறைய பலன் கொடுக்கும். எளிமையான பராமரிப்பு தான். புளியை பொறுத்த வரைக்கும் பூச்சி நோய் பிரச்சனை கிடையாது. எளிமையான பராமரிப்பில் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற ஜப்பான் கொய்யா. ஜப்பான் கொய்யா பொறுத்தவரை இலைகள் இந்த மாதிரி ஷேப், ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி வரும். அதுமாதிரி இதில் எல்லாமே பிஞ்சுகளும் இருக்குது. பூ பிஞ்சியோடு வந்திருக்கு இந்த செடி. எல்லாமே ஒரு 5 அடி ஹைட்டில் இருக்குது. இது நம்ம ஒரு ரொம்ப விருப்பமான ஒரு வெரைட்டி. இப்போ நம்ம நர்சரியில் நிறைய கஸ்டமர் இதை சாப்பிட்டுட்டு ரொம்ப திருப்தியான பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பித்த உடனே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம ஒரு எந்த பழங்களும் கொடுத்தாலும் சாப்பிட்டு அதை ருசித்து நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துக்கோணுவீங்களா, இது அடுத்த செகண்டே சொல்லுவாங்க இது பழம் ரொம்ப நல்லா இருக்குது ஜப்பான் கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ரெட்டிஷாக இருக்கும் உள்ள ப்ளஸ்ஸு. அருமையான வெரைட்டி. இது மாடியில் வளர்க்கலாம், தரையிலையும் வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற ஜப்பான் கொய்யாவில் சின்ன செடி. இந்த சின்ன செடியிலே பிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட். அதனால தான் இதுமாதிரி வருது. நம்ம இந்த காய்களை அலோவ் பண்ணக்கூடாது. இந்த காய் இதுமாதிரி காய் வந்தால் நம்ம வந்து எடுத்துடணும். அதுமாதிரி எடுத்துகிட்டு வந்தால் தான் செடிகள் பெருசாகி நிறையா காய்கள் காய்க்கும். நம்மகிட்ட காய்களோட உள்ள செடிகள் கூட இருக்குது. 21 கவரில் இருக்குது. அது நீங்கள் அப்படியே காய் அலோவ் பண்ணலாம். இது வயசு அதுக்கு காய்க்கிற அளவுக்கு வயசு இன்னும் வரல இதுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது தாய்லாந்து கொய்யா. இந்த கொய்யா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். அதே டைமில் நல்ல இனிப்பு தன்மையோடு இருக்கும். பிங்க் கலரில் ப்ளஸ் இருக்கும் பாருங்கள். நிறைய பிஞ்சுகள் காய்களோட இந்த முறை வந்திருக்கு. அதிகமாக காய்க்கிற தன்மையுடையது. நம்ம இதை கவாத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு தண்டு பகுதின்னு வச்சுக்கிங்க. நீங்கள் எங்கே கட் பண்ணணும்னா இங்கே நுனியில் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு தன்மை ஆயிருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் முத்தி போயிருக்கு இல்லையா, இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து திருப்பியும் துளிர் வரும். அந்த துளிர்லேருந்து பிஞ்சுகள் காய்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கவாத்து பண்ணி வளர்த்திங்கன்னா நிறைய காய்க்கும். இந்த தாய்லாந்து கொய்யாவை பொறுத்த வரைக்கும் காய்கள் செடியிலே இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, பாருங்கள் பெரிய பெரிய காயாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த காயை அலோவ் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன்னு கேட்டால் இது ஒரு 2 வருஷம் வளர்ந்த செடி கவரில். இது தரையில் வச்சா நம்ம 1 வருஷத்தில் என்ன வளர்ச்சி கிடைக்குமோ அந்த அளவு வளர்ந்துருக்கு. இதில் 3 பிஞ்சுங்கிறத ஒரு பிஞ்சு 2 பிஞ்சை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்சை அலோவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நடவு பண்ண உடனே பழம் சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும். இந்த பழத்தை காயை பறிக்கிறதுக்கே யாரும் மனசு இருக்காது. இந்த விட 2 காயை பறிக்கிறது நல்லது. ஒரு காய் மட்டும் அலோவ் பண்ணி அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ட்ராகன் ஃப்ரூட்டு. இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் ரெட் கலர் இது எல்லாமே பெரிய செடியாக வந்திருக்கு. இது அப்படியே வாங்கி நீங்கள் ஒரு போஸ்ட் பக்கத்தில் வச்சு இல்லைன்னா ஒரு பில்லர் பக்கத்தில் வச்சு அப்படியே மேலே ஏற்றி விட்டு தொங்க விடுற மாதிரி ஒரு வளைய ரிங்கி வச்சுட்டிங்கன்னா அப்படியே காய்ச்சி தொங்கும். நீங்கள் மாடி தோட்டத்தில் இதை வளர்க்கலாம். இதை பராமரிக்கிறது எப்படின்னா தண்ணி கம்மியாக விடணும். இது ஒரு கள்ளி வகைங்கிறதுனால தண்ணி அதிகமாக சாப்பிடாது. இந்த ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா தொட்டிகளை பெரிய பெரிய தொட்டியில் நம்ம வந்து மாங்கன்று வச்சுருக்க பார்க்குறீங்க. இது எல்லாமே இந்த இடத்துல காய்ச்சி தொங்கணும் அப்படிங்கிறது வர கஸ்டமர் பார்த்து செடிகளை வாங்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கோம். பாருங்கள் கீசாய் மேங்கோ. இது வந்து தாய்லாந்து வெரைட்டி. எல்லாம் பெரிய பெரிய பழமாக காய்க்கக்கூடியது. அதுமாதிரி இது சூப்பர் பிரின்ஸு. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. 1 கிலோ 1.5 கிலோ வெயிட் வரும். நம்ம நிறையா இதை பற்றி வீடியோ சாப்பிட்டு பார்த்துலாம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். சூப்பர் வெரைட்டி. இந்த செடி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ரெட் பால்மர். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ரெட் கலரில் இருக்கும். ரெட் கலருங்கிறது அந்த பேரில் இருக்குது, அமெரிக்கன் ரெட் பால்மருங்கிறது. இது எல்லாமே ப்ரூன் பண்ணி வச்சுருக்கோம். பெரிய செடி வர வருஷத்தில் கண்டிப்பாக காய்க்கும். இந்த ப்ரூன் பண்ண இடத்துல நம்ம இந்த பைட்டெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதேமாதிரி இந்த ப்ரூன் பண்ணுற இதுவும் கூட அந்த மரத்தை ஒட்டியே ஒரு அரை இன்ச்சு தான் விட்டுருக்கோம், மீதியை கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ப்ரூன் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலே இலைகளை உருவணும். சிலர் வந்து மொத்தமாக இலைகளை கூட உருவி விடுறாங்க. அது தேவையில்லை. நீங்கள் அதுமாதிரி வளர்ச்சியை தடை பண்ணுற மாதிரியும் காற்று வெளிச்சம் படுற மாதிரி ப்ரூன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற கிங் ஆஃப் சக்காபாத். இது நம்ம தோட்டத்திலே காய்ச்சி பழம் அறுவடை பண்ணி நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். எல்லோரும் நம்ம தோட்டத்தில் ஒன்று காமிக்க முடியல. ஏன்னா அது இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகணும். அதனால் இந்த நர்சரியிலே வச்சு இதுமாதிரி வளர்த்து காமிச்சோன்னா வரவங்க எல்லாருமே பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை பிளான் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி இந்த தொட்டியில் வச்சுருக்கிறது என்னென்னா ஒரு டெம்பரரி ஏற்பாடு.
ஏன்னா இந்த இடம்லாம் வாடகை இடம். நம்ம திடீர்னு இதை மாற்றணுன்னா கூட நம்ம ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஒரு கிரெயின் வச்சு கூட தூக்கிட்டு போயிட்டு அந்த செடியை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல நட முடியும். அதுக்காக தான் அந்த கிணத்து உரைக்காக பயன்படுத்தக்கூடிய சிமெண்ட் இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து செடி நல்லாவே க்ரோத் ஆகும். இந்த இன்னும் ஒரு வர சீசனில் நிறைய கொத்து கொத்தாக இதில் மாங்காய் காய்க்கிறத நீங்களே பார்க்கலாம் நேரில். அடுத்து நம்ம பார்க்குறது மார்க்கெட் லெமன் செடி. இது 8க்கு 10 கவரில் இருக்குது. ஒரு 1.5 அடி தான் உயரம் இருக்குது. ஆனால் லேயரிங் செடிங்கிறதுனால சீக்கிரமாகவே காய்க்கும். மார்க்கெட் லெமனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய பழங்கள் இந்த செடியில் உள்ள பழங்கள் தான் கிடைக்குது. ரொம்ப கலர் அட்ராக்டிவாக இருக்கும். எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும் மெதுவாக தான் வளரும். ஆனால் கண்டிப்பாக 1 வருஷம் 1.5 வருஷம் வளர்ந்தோடனே இது காய்க்கும். ஆனால் நம்ம பெரிய செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு 6 மாதத்தில் காய்க்கிற மாதிரி பெரிய செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம்.